மதுரை மேலூர் அருகே டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். டங்ஸ்டன் சுரங்கம் வேண்டாம் என மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி கோரிக்கை. கேரள மாநிலம் கோட்டயத்தில் நாளை வைக்கம் போராட்டத்தின் 100 நிறைவு விழா. முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிலையில் வீடியோ வெளியீடு. ஆண்டிற்கான தமிழக அரசின் வைக்கம் விருது கர்நாடக எழுத்தாளர் தேவனூர் மகாதேவாவுக்கு அறிவிப்பு. சாதி பாகுபாடு மற்றும் அடக்குமுறைக்கு எதிராக செயல்பட்டதற்காக கௌரவம். பாரதியாரின் படைப்புகள் தொடர்பான தொகுப்பு புத்தகத்தை வெளியிட்ட பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பாரதியாருக்கு புகழாரம். ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக பொறுப்பேற்றார் சஞ்சய் மல்கோத்ரா. துணை ஆளுநர்கள் சாமிநாதன், ராஜேஸ்வர் ராவ், ரவிசங்கர் ஆகியோர் பதவியேற்பு. ரிசர்வ் வங்கியின் கண்ணியத்தை பாதுகாப்பது வங்கியின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன். ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக பதவியேற்ற சஞ்சய் மல்கோத்ரா பேச்சு. நாளை மறுநாள் மகா தீபத்திற்காக தயாராகி வரும் திருவண்ணாமலை. 1500 மீட்டர் காடா துணையை கோவில் பிரகாரத்தில் வைத்து சிறப்பு பூஜை. அரியலூர், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை அதி கனமழைக்கான எச்சரிக்கை. சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை. ஆண்டிப்பட்டி அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு. தேசிய நெடுஞ்சாலையில் குடிநீர் ஆறாக ஓடி வீணானதால் மக்கள் வேதனை. நடிகர் வடிவேலுவுக்கு எதிராக எந்த அவதூறு கருத்தும் தெரிவிக்கப் போவதில்லை. நடிகர் சிங்கமுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாத மனு தாக்கல். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல்காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அதானி முறைகேடு குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டத்திற்கு நடுவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு தேசிய கொடி வழங்கிய ராகுல்காந்தி வாங்காமல் மறுத்து சென்ற அமைச்சர். தங்கம் விலை 2 நாட்களில் சவரனுக்கு 1240 ரூபாய் உயர்வு. சர்வதேச போர் பதற்றங்களால் தங்கம் விலை உயர்ந்து வருவதாக வணிகர்கள் தகவல். வாடகை டாக்ஸி போன்று இயக்கப்படும் பைக் டாக்ஸிகள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை. அனைத்து மண்டல அலுவலர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவு. டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை கைவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மதுரை மேலூரில் டிசம்பர் 13ஆம் தேதி சீமான் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. வன்னியர்களுக்கு 10.5% உள் இட ஒதுக்கீடு வழங்க புதிய சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பாமக சார்பில் ஆர்ப்பாட்டம். 24ஆம் தேதி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ராமதாஸ் அறிவிப்பு. புயலால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களுக்கு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து விவசாயிகள் போராட்டம். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யவும் கோரிக்கை. அழிந்து விட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 40,000 நெல்லுக்கு தான் கொடுக்கணும். ஆனா அரசாங்கம் 7,000 தரது உழவு ஓட்டத்துக்கு கூட 7,000 செலவாயிருக்கு. அதை நடுற கூலி, உரம் போட்ட கூலி எல்லாம் யாரு கொடுப்பாங்க? விவசாயிகளுக்கு மத்திய சர்க்கார் நியாயமான நிதியை ஒதுக்கி மாநில சர்க்காரும் சேர்ந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும். வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து விழுப்புரத்தில் பொதுமக்கள் சாலை மறியல். 2,000 ரூபாய் வழங்கப்படும் திட்டத்தில் குளறுபடிகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஜிஎஸ்டி மற்றும் சொத்து வரியை ரத்து செய்ய கோரி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வணிகர்கள் போராட்டம். வணிகர்களின் போராட்டத்தில் வெறிச்சோடி காணப்பட்ட விழுப்புரத்தின் முக்கிய கடை வீதிகள். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை.
ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.